இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. நார்த் இந்தியன் ஒருத்தன் வந்து என்ன போட்டிருக்கான்னா, நெக்ஸ்ட் பிஎம் இந்தியாவுக்கு வந்து மோடியா இல்ல தளபதி விஜயான்னு கேட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கான். மோடியை ஆதரிக்கிறவங்க வந்து பிளாக் கலர் ஆர்ட்ஸும், அதே தளபதி விஜய்க்கு வந்து ரெட் கலர் ஆர்ட்ஸும் கொடுத்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கான். அந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.25 கோடிக்கு கமெண்ட் வந்திருக்கு. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாம் ரெட் ஆர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் கமெண்ட்ஸ் பார்க்க 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 எல்லாம் ரெட் டாட்ஸா இருக்கு. எப்படி இது சாத்தியம்னு எனக்கு புரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல. அந்த வீடியோவோட வியூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கோடிக்கு மேல வியூஸ் போயிருக்கு. அப்படின்னா நம்ம இந்தியாவில் கால்வாசி பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுல இருந்தே தெரியுது அப்போ தளபதி விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அதுல கமெண்ட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் தமிழ் ஆளுங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். அதுல நேம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா நிறைய வந்து நார்த் இந்தியன் பேர் தான் இருக்கு. இது ஃபேக்கா இல்ல உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரியல. சரி, இதை செக் பண்ணி பார்த்துடலாமா? நீங்க வேணா கமெண்ட் பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சர்வே எடுத்து பார்க்கலாம். என்னோட கமெண்ட்ஸ்லேயே போடுங்க. அதே மாதிரி ரெட் கலர் ஆர்ட்ஸ் வந்து தளபதிக்கும், பிளாக் கலர் ஆர்ட்ஸ் வந்து நம்ம மோடிஜிக்கும் கொடுங்க. மோடி ஆதரிக்கிறவங்க கண்டிப்பா மோடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தளபதி ஆதரிக்கிறவங்க வந்து தளபதிக்கு ரெட் ஆர்ட்ஸ் கொடுங்க. நான் என்ன சப்போர்ட் பண்றேன்றத கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. விஜயோட ஹேட்டர்ஸ்லாம் இருப்பீங்களா, அவங்களாம் வந்து பிளாக் கலர் ஆர்ட்ஸே கொடுங்க. ஃபைனலா எது வின் பண்ணதுன்னு பார்க்கலாம். ரெட்டா பிளாக்கான்னு தீர்மானிக்கலாம். என்ன மாமா, போட்டிக்கு நான் ரெடி. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா?